26 தேர்தல் உங்களுக்கு ஒரு டஃப் ம். பேட்டிலா இருக்கும் போல தெரியுது. ம். ரொம்ப ஒரு ஃபைட்டா இருக்கும் போல தெரியுது. நாங்க பல தேர்தல்களை பார்த்தவர்கள். ம். அதாவது நான் 76லேருந்து இந்த இயக்கத்துல இருக்கேன். நாங்க பல வெற்றியை பார்த்தவங்க, பல தோல்விகளை பண்றவங்க. ம். வெற்றியை பார்க்கும்போது நாங்க ஆர்ப்பரித்ததும் இல்லை, தோல்வியை கண்டு துவண்டதும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் 26 தேர்தல் நீங்க சொல்றா போல டஃப் பேட்டில் இல்ல. ம். எங்களுடைய அனுபவத்துல சொல்றேன். இது ஒரு ஈஸி பேட்டில். ஈஸி பேட்டிலா? ஈஸி பேட்டில். நிச்சயமாக லகுவான பேட்டில். நாங்க இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மெத்தனம், சுணக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். கவனமா இருக்கோம். ம். எங்களுடைய வாக்குரிமையை ஜனநாயகத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமையெல்லாம் மற்றவங்க பறிக்கக்கூடாது அப்படின்ற இதில் அதில் தான் எஸ்ஐஆரில் எங்களுடைய தீவிர பயிற்சி அங்கே இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல, முதல்ல கேள்வி கேட்டீங்கல்ல, ம். ஏன் இவ்வளோ அங்கே எதிர்க்கிறீங்க இங்கே ஒன்றுன்னு, அதுக்காக இதை விட்டுட முடியும்? ஓ! நான் நாங்கள் சேர்க்க மாட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம், இதில் இல்ல பங்கு பெற விட்டாலும் அது பாட்டுக்கு அந்த வேலை நடக்கும். அதுல என்ன முறைகேடு நடக்கும்னு நீங்க நடக்காது. அது மக்கள் பாதுகாக்கிறீங்க. மக்கள் பாமர மக்கள் இருக்கிற இடம் ஒரு சிலருக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் தேர்தல் கமிஷனே, தேர்தல் ஆணையமே எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. ம். BLA 2 என்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. அதான் நம்ம எல்லா கட்சிக்கும் கொடுத்திருக்கு. எங்க ம். கட்சிக்கு மட்டும் இல்ல. அதிமுக கொடுத்து மற்ற எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் அந்த வசதி செய்திருக்கு. அவங்க சுறுசுறுப்பா இல்லைன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம். ம். ம். நம்ம தான் நாங்க இப்போ மட்டும் இல்லை, ஆளுங்கட்சின்றதுனால மட்டும் இல்லை, எதிர்கட்சியில் இருக்கு சொல்லியும் இதோட சுறுசுறுப்பா இருந்தவங்க தான் நாங்க. ம். நாங்கள் எப்பயுமே கவனமாக இருப்போம், உஷாராக இருப்போம். ஏன்னா எங்கள் தலைமை எங்களை அந்த அளவுக்கு உரமேற்றி வச்சிருக்கு, சரி. எங்களுக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கு, ம். ஒவ்வொரு கூட்டத்துலேயும் இதை பற்றி பேச வச்சிருக்கு. இப்பயே 2 மாவட்ட செயலர் கூட்டம் போட்டார் எங்கள் தலைவர், புரியுதுங்களா? ஒன்று அங்கே மகாபலிபுரத்தில் போட்டார். எங்களுக்கு எதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியும். எந்த நேரத்தில் எந்தெந்த மூலிமா எங்களுக்கு எந்தெந்த திசையிலேருந்து அம்புகள் வரும், அதெல்லாம் எப்படி தடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தரார்.